கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த செப்டம்பர் 2023 இந்த வாரம் நம்ம மறுபடியும் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் இதை நம்ம 4வது பாகத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் தம்முடைய வழியை நமக்கு போதிப்பாராக. இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 2 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு குறிப்பாக அதை நான் லைட்டாக தொட விரும்புகிறேன். அதன் மூலம் நம்மளுடைய ஆவிக்குரிய சிந்தனை தட்டி எழுப்பப்படணும். இன்னும் கூடுதலாக நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய டெய்லி லைஃப்பில், தினசரி வாழ்க்கையில், நம்முடைய கிரவுண்ட் ரியாலிட்டி, நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக நடைமுறையான வாழ்க்கையில் இந்த 1 சாமுவேல் 17 நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்குது என்பதை நாம் கர்த்தருடைய வேதத்தோடு, கர்த்தருடைய ஆவியாருடைய உதவியோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒரு கண்ணாடியில் பார்க்கிறது போல நம்மை நாம் பார்த்து சரி செய்து கொள்வதற்கு இந்த நாளின் தியானம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீதினுடைய தகப்பன், அவர் ஈசாய் தாவீது கிட்ட ஒரு ஒரு பணியை செய்யறதுக்கு அவருடைய கடைசி மகனை கூப்பிட்டு அவர் ஒரு வேலை கொடுக்கிறார். 17வது அதிகாரம் 17வது வசனம், 1 சாமுவேல் 17:17. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். 20வது வசனம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீதனுடைய தகப்பன் ஈசாய் ரொம்ப ஒரு அனுபவசாலி. அவருடைய செயல்ல இருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர் அவருடைய மகனை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த 1 சாமுவேல் 17 உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றை நீ கொண்டு போய் கொடுக்கணும், எடுத்துக்கொண்டு போகணும். அப்புறம் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு சகோதரிடத்துல போகணும். 3 சகோதரர்களை பார்க்க போறாரு. ஒரு மரக்கால் வறுத்த பயிற்று, 10 அப்பங்கள், 3 பேருக்கு 10 அப்பங்கள். எப்படி அதை டிவைட் பண்ணுவாங்க? 9 அப்பங்கள் கொடுத்திருந்தா ஆளுக்கு 3 வரும். போனது தன்னுடைய 3 மூத்த பிள்ளைகள் சவுலோடு கூட யுத்தத்தில் இருக்கிறாங்க. இப்ப 3 சகோதரர்களை பார்க்கறதுக்கு 10 அப்பங்களை கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் ஒரு மரக்கால் வறுத்த பயிற்று இதை சகோதரர்களுக்கு கொடுக்க சொல்றாரு. அப்புறம் 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில், இப்ப கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ஜெனரல், ஒரு கமாண்டர், 100 பேருக்கு அதிகாரியா இருக்கிறவர், 100க்கு அதிபதினு சொல்றோம் கொர்நேலியுவை. இங்க 1000 பேருக்கு அதிபதி. அவருக்கு ஈசா என்ன கொடுத்து அனுப்புறாருன்னா 10 பால் கட்டிகள். அதாவது 1000 பேருன்னு சொன்னா 10 குழு, 100 பேர் கொண்ட 10 குழு. அப்ப 100 தலைக்கு ஒரு பால் கட்டி, 1000 பேருக்கு 10 பால் கட்டி அப்படின்ற கணக்குல 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீதினிடத்துல ஒரு உணவு பொட்டலங்களை கொடுத்து அனுப்புறாரு. இது அதாவது 3 காரியங்கள். ஒரு மரக்கால் வறுத்த பயிற்று, 10 அப்பங்கள், இது 3 சகோதரர்களுக்கு, 1000 பேருக்கு அதிபதியானவருக்கு 10 பால் கட்டிகள். இது 3த்தையும் கொடுத்து அனுப்பிட்டு இப்ப தாவீது கிட்ட ஈசாய் ஒன்னு சொல்லி அனுப்புறாரு. என்னன்னா,
2 செய்யணும். உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரிக்கணும். அதை நீ கொண்டு வந்து எனக்கு ஒரு தபால்காரன் மாதிரி, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, ஒரு கடிதங்களை கொண்டு வர மாதிரி, சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய சுக செய்தி, போர் எப்படி நடக்குது, ஏன்னா போய் ஏறக்குறைய 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது, அதை உங்களை விசாரிச்சு வரணும். அடுத்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வரணும். இத சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இவர் தாவீது போற வழியில இந்த 10 பால் கட்டிகளையோ, இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் 10 அப்பங்கள்ல கொஞ்சையும் தாவீது சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அவங்க ஒழுங்கா சாப்பிட்டாங்களா, அப்பா கொடுத்து அனுப்புன 10 அப்பங்களும் கைக்கு கிடைச்சதா, ஒரு மரக்கால் வறுத்த பயிர் கிடைச்சதா, 1000 பேருக்கு அதிபதிக்கு 10 பால் கட்டி கிடைச்சதா அப்படின்ற அடையாளம் வாங்கி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவரு தாவீதை நம்பிதான் கொடுத்து அனுப்புறாரு, ஆனா அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் வாங்கி கொண்டு வரணும். அடுத்து இதெல்லாம் கொடுத்து அனுப்பி சுக செய்தியை விசாரிக்கணும், அடையாளம் வாங்கி கொண்டு வரணும்னு சொல்லும்போது அவர் இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்றாரு. 17வது வசனம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போகணும், நடந்து போகக்கூடாது. நான் தூரத்தில் இருக்கிற, நீ வழியில் இருக்கிற. நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா பெத்லேஹேம்ல இருந்து ஏலா பள்ளத்தாக்கு அப்படின்னு நீங்க கூகுள்ல, உங்க போன்ல கூகுள் மேப்ல நீங்க போடுங்க. பெத்லேஹேம்ல இருந்து வேலி ஆஃப் ஏலா போட்டீங்கன்னா நடந்து போகிறதுக்கு 5.5 மணி நேரம் காட்டுது. சைக்கிள்ல போகிறதுக்கு 1 மணி நேரம் 33 நிமிஷம் காட்டுது. மொத்தத்தில் 27.3 கிலோமீட்டர், ஏறக்குறைய 27.5 கிலோமீட்டர். இது நம்ம சைக்கிள்ல 1.5 மணி நேரமோ, நடந்து போனா 5.5 மணி நேரம் காட்டுது. ஒரு 5.5 மணி நேரம் நட. ஆனா அந்த 5.5 மணி நேரம் நடக்கிற நட ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம்னு வச்சுங்க. கொஞ்சம் ஸ்லோவா நடந்தா 6 மணி நேரம், வேகமா நடந்து இப்போ இன்னைக்கு கணக்குக்கு கூகுள் மேப்ல அப்படி காட்டுது. பெத்லேஹேம்ல இருந்து ஏலா பள்ளத்தாக்கு. தாவீது கிட்ட ஈசா என்ன சொல்ல அனுப்புறாருன்னா, பொதி சுமந்துகிட்டு போகணும், சுக செய்தி கேட்டுட்டு வரணும், அடையாளம் வாங்கிக்கிட்டு வரணும். ஆனா நீ வரும்போது எப்படி வருவேன்றதுக்கு சொல்லல, போகும்போது ஓடி போகணும், ஓட்டமா ஓடணும், இதெல்லாம் சுமந்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவரும் காலையில் அதிகாலையில் எழுந்து தாவீது போறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 16வது அதிகாரம் 20வது வசனம், 1 சாமுவேல் 16:20 ஈசாய் அப்பொழுது அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். இப்போ சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடிச்சிருக்கும் போது தாவீதை தெரிந்து கொள்றாங்க. தாவீதை பற்றி சவுலுடைய போர் வீரர்கள் அறிமுகப்படுத்துறாங்க சவுலுக்கு. உடனே சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்க கொண்டு வாங்க, ஈசாயின் இடத்துக்கு ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற ஈசாயின் குமாரனாகி தாவீதின் இடத்தில் அனுப்பு என்று ஈசாய்க்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப ஈசாய் என்ன பண்றாருன்னா, ராஜாவுக்கு இதே மாதிரி உணவு கொடுத்து அனுப்புறாரு. என்ன, அப்போ ஒரு துருத்தி திராட்சை ரசம், ஒரு வெள்ளாட்டு குட்டி கழுதையின் மேல ஏற்றி குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்புனார். இப்போ பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறாரு, 1000 பேருக்கு அதிபதிக்கு கொடுத்து அனுப்புறாரு. இந்த 3 முறை, ராஜாவுக்கு, பிள்ளைகளுக்கு, 1000 பேருக்கு அதிபதிக்கு, இவங்களுக்கு கொடுத்து அனுப்புறத நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புனது ஒரு மரியாதையின் பரிசளிக்கிறாரு, மரியாதை செலுத்துறாரு. பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புன உணவு, அதுவும் உணவு தான், அது அன்பு, அது ஒரு அக்கறை. பசியோட பிள்ளைங்க இருப்பாங்க, அங்க என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு தெரியல, அதுவும் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம், போர் காலத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது, பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை கொடுத்து அனுப்பணும். ஒருவேளை அவங்க 3 மூத்த பிள்ளைங்களுக்கு இந்த வறுத்த பயிறு அப்பங்களை சாப்பிட்றது பிடிக்கும் போல, அதனால பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா அதை கொடுத்து அனுப்புறாரு. இது ஒரு தகப்பனுடைய அன்பு, அவங்க மேல உள்ள ஒரு அக்கறை. 1000 பேருக்கு அதிபதிக்கு கொடுத்து அனுப்புற உணவு 10 பால் கட்டி அது ஒரு நன்றி, என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துங்க என்று அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கிறார்.
மூணுமே உணவு வகையை தான் கொடுத்து அனுப்புறாரு. சவுலுக்கு கொடுக்கும் போதும் கழுதையின் மேல ஏற்றி தாவீதின் இடத்துல கொடுத்து அனுப்புறதும் சாப்பாடு வகை தான். பிள்ளைங்களுக்கு கொடுத்ததும் உணவு வகை தான். 1000 பேருக்கு அதிபதிக்கு கொடுத்ததும் உணவு வகை தான். ஆனா நோக்கம் பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு காட்டினது மரியாதை, பிள்ளைகளுக்கு காட்டினது அன்பு, 1000 பேர் அதிபதிக்கு காட்டினது நன்றி. அது ஒரு பரிசு, பிள்ளைகளுக்கு ஒரு அக்கறை, 1000 பேர் அதிபதிக்கு ஒரு உற்சாகம். நாம யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்கிறோம்? கொடுக்கிறது என்னமோ ஒண்ணுதான், ஆனா யாருக்கு கொடுக்கிறோம், எதை கொடுக்கிறோம், எப்ப கொடுக்கிறோம்? இதை நாம தாவீதினுடைய தகப்பன் ஈசாயின் இடத்திலிருந்து அவருடைய வீட்டில் இருந்து கொண்டே அவர் 3 விதமான ஒரு வகையினர், நாட்டுக்கு அரசர், போர்ல நிற்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அதிபதியான 1000 பேருக்கு அதிபதி. இதை நாம யாருக்கு எதை எப்பொழுது செலுத்துறோம் கொடுக்கிறோன்றத ஈசாயினுடைய முதுமையின் காலத்துல அவர் கொடுக்க கற்றிருந்தார். அவர் மரியாதையை வாங்கவோ அன்பை வாங்கவோ நன்றியை வாங்கறத விட மரியாதையை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், நன்றியை கொடுக்கணும், ராஜாவுக்கு பரிசு அளிக்கணும், பிள்ளைகள் மேல அக்கறையா இருக்கணும், 1000 பேருக்கு அதிபதியை உற்சாகப்படுத்தணும் அப்படின்றத ஈசாய் அறிந்திருந்தார். அதை தாவீதிட்ட கொடுத்து அனுப்புறார். இது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாம இந்த ஈசாயினுடைய செயல்முறையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியா இந்த தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் போது முக்கியமா 1 சாமுவேல் 17 ஒரு போர்க்களத்துல நிக்கிறாங்க. குறிப்பா பெலிஸ்தியருக்கு விரோதமா இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமா பெலிஸ்தியர்கள். அங்க காத் ஊரானாகிய கோலியாத் நிக்கிறது. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இதை நாம இன்றைய நாட்கள்ல எப்படி நாம எடுத்துக்கிறது? இதை உட்கார்ந்து ஆராய்ந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறதுனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. பெரோயா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளா மாறினாங்க. ஸோ வேத வாக்கியங்களை ஆராய்வதனால நித்திய ஜீவன் உண்டு, வேத வாக்கியங்களை ஆராய்வதனால நற்குணசாலிகளா மாறும். நித்திய ஜீவனுக்குரியவர்களாக, நித்திய வாசிகளாக, நல்ல குணமுடையவர்களாக மாற்றுகிறதற்கு தான் வேத ஆராய்ச்சி. உரிய என்ன மாற்றாத வேத ஆராய்ச்சி என்னத்துக்குன்னு கேட்கிறேன். என்ன மாத்தாத பைபிள் ஸ்டடி என்னத்துக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மூளை அறிவில் இருக்கும், அது ஒரு தகவலா சேர்த்துக்கொள்வோம். ஆனா வேதத்தை அணுகும் போது, அதை ஆராயும் போது அது நமக்கு நித்திய வாழ்வையும் நம்முடைய குணநலங்களை குணத்தை மாற்றுகிறதாகவும் இருக்க வேண்டும். இந்த தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்குள்ள இந்த யுத்தம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு விசுவாச யுத்தம், ஃபைட் ஆஃப் ஃபெய்த். இது ஒரு விசுவாச போர், விசுவாச யுத்தம். இதை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில வசனங்களோட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு எப்படி சொன்னா ஒரே ஒரு கேப் தான், ஒரு நூல் அளவு. இப்படி போனா இப்படி ஒரு அர்த்தம், அப்படி போனா இப்படி ஒரு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக இந்த வசனங்களை கொஞ்சம் நிதானமா பகிர்ந்து கொள்ள விரும்புற நேரத்தை மனதில் கொண்டு, யோசபாத் ராஜாவின் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இதை வாசிச்சா, புதிய ஏற்பாடு வசனத்தை வாசித்தா இந்த தாவீது கோலியாத் கதையை நம்ம சரியா பிராக்டிக்கலா புரிந்து கொள்ள முடியும். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இந்த 20வது அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க யோசபாத் ராஜா காலத்துல ஒரு எதிரிகள் சூழ வராங்க. அவங்க யாருன்னா நன்மைக்கு தீமை செய்தவர்கள். 10வது வசனத்துல அது யோசபாத் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்றாரு. 2 நாளாகமம் 20 10வது வசனத்திலிருந்து, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது, எகிப்திலிருந்து அவங்க வரும்போது பாலைவனத்துல அம்மோன் புத்திரர், மோவாப்பியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி, தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அதனால குழந்தைகள், பெண்ஜாதிகள், குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்போ சபையின் நடுவிலிருந்து யக்காசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு. யக்காசியேல் என்கிற ஆசாரியன் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. 2 நாளாகமம் 20:15 நல்லா கவனிங்க. சகல யூதா கோத்திரத்தாரை எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்க தரித்து நில்லுங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு யோசபாத் காலத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதே வார்த்தை தான் மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும்போது அவங்க அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் போதும் யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13-14 அங்கேயும் மோசேயின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, யாத்ராகமம் 14:13, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். திரும்பவும் நம்ம ஒரு பதம் வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வாசிக்கிறோம். யோசுவாவின் காலத்துல யோசுவா கிபியோனியர்களை எதிர்த்து போராடும் போது யோசுவா 10வது அதிகாரம், யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். திரும்பவும் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் இப்படி அதற்கு ஒத்த ஒரு நாள் இருந்ததில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். வயதான காலத்துல யோசுவாவும் சொல்றார். யோசுவா 23வது அதிகாரம், யோசுவா 23 2வது வசனத்திலிருந்து, யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். வயதான காலத்துல யோசுவாவும் அவர் எல்லாத்தையும் பங்கிட்ட பிற்பாடும் சொல்றாரு, இந்த மற்ற எல்லாரையும் அழைப்பித்து சொல்றாரு, சகல ஜாதிகளுக்கும் கர்த்தர் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நெகேமியா 4:20 நெகேமியா சொல்றாரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நெகேமியாவும் சொல்றாரு. நெகேமியா 4:20. அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். இப்ப இங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும், விசுவாச யுத்தம், கோலியாத்துக்கு விரோதமான விசுவாச யுத்தம். ஏன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல கோலியாத்துக்கு எதிர்த்து
தாவீது போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, 45வது வசனம், 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்துல கோலியாத்தை சந்திக்க ஒரு பட்டயமும் இல்லாம அவர் ஒரு 5 கூழாங்கல்ல 5 கற்கள் எடுத்துக்கிட்டு அவர் போறார். கர்த்தருடைய நாமத்துல தான் போறார். அப்ப இங்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்ற வார்த்தை இல்லை, இது ஒரு விசுவாச யுத்தம். தாவீதினுடைய கர்த்தருடைய நாமத்தின் மேல தாவீதுக்கு இருந்த விசுவாசம். புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிற சத்திய மறுபக்கத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை தீமோத்தேயுவே போராடு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இது உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. 2வது கடிதத்துல பவுல் தீமோத்தேயுக்கு என்ன எழுதுறாருன்னா, நானும் போராடினேன். 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? பவுல் சொல்றாரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுனாரு. இவர் சொல்றாரு நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது விசுவாச போராட்டம். இந்த விசுவாச போராட்டத்தை தீமோத்தேயு அடுத்த ஜெனரேஷன் நீ போராடு. முந்தின ஜெனரேஷன் என்ன சொல்றாங்க, நாங்க போராடிட்டு இருக்கிறோம், நாங்க போராடினோம், அல்லது வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு வந்தவங்க ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப இது விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற, விசுவாசத்திற்காக போராடுகிற ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இதை நீங்களும் நானும் தான் போராட வேண்டும். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு என்ன எழுதுறாரு, 2 தீமோத்தேயு 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்போ போர் சேவகனாக இருக்கிறோம், ஒரு சோல்ஜர் ஃபார் கிரைஸ்டா இருக்கிறோம். நம்ம நம்மளுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தை நிர்மூலமாக்குறது இல்லை. நம்மளுடைய யுத்தம் we do not fight with human beings. நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடல, ஆவிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் நம்ம போராடுகிறோம். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், விசுவாச போராட்டம். அப்ப இந்த விசுவாச போராட்டத்தை போராடு அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. நான் போராடினேன்னு பவுல் சொல்றாரு. இந்த போராட்டத்தை கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் போராட வேண்டிய போராட்டம்னு வாசிக்கிறோம். இது எப்படி நம்ம புரிந்து கொள்றது? எபிரேயர் 10:32-33. எபிரேயர் 10வது அதிகாரம் 32-33 வாசிக்கிறோம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்ப நாட்களை நினைத்து பார்ப்போம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், அப்ப நம்ம பிரகாசமாக விசுவாசத்துல, ஜெபத்துல, வேத தியானத்துல, கர்த்தர் கீழ்ப்படுகிறதுல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுல நம்ம பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள்ல உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்ப நம்மளுடைய போராட்டம் என்ன? உபத்திரவங்களை சகிக்கிறது. எது உபத்திரவம்? நம்முடைய அங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது, விசுவாசத்தை இழக்கிற அளவுக்கு வருகிறதுக்கு பேரு தான் உபத்திரவம். மற்றதெல்லாம் உபத்திரவம் கிடையாது. விசுவாசத்தை நான் இழக்கல, எனக்கு சளி பிடிக்குது, அதனால என் விசுவாசம் இழந்துச்சா? இல்ல, அது உபத்திரவ கணக்குல வரும். அது லேசான உபத்திரவம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு நடக்கல. தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குறாரு. சோ சரீரத்தில் வர பலவீனம், வியாதி, மனுஷரால் வருகிற வார்த்தை, எதை உபத்திரவம் நம்ம வாசிக்கிறோம்னா, விசுவாசத்தை இழக்கிற அளவுக்கு பிசாசு எவனை விழுங்கலாம், வஞ்சிக்கலாம், அவங்க தேவனை விட்டு அவங்க தேவனுக்கு விரோதமாக அவங்களை செயல்பட வைக்கிறதுக்கு தேவன் மேல் உள்ள அன்பும் அவர் மேல் உள்ள விசுவாசத்தையும் இழக்க வைக்கிறது தான் பிசாசுனுடைய நோக்கம். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 2 காரியம் கடைசி நாட்கள்ல குறையுது. ஒன்னு அன்பு, இன்னொன்னு விசுவாசம். மனுஷருடைய அன்பு தணிந்து போகுது. மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இப்ப விசுவாசம் குறையுது, அன்பு குறையுது. இந்த லவ் அண்ட் ஃபெய்த், விசுவாச, நம்பிக்கை, அன்பு, 3 நிலைத்திருக்கிறது. இவைகளிலே அன்பே பெரியது. சோ இந்த அன்பையும் விசுவாசத்தையும் இழக்கிற அளவுக்கு தேவன் மேல உள்ள அன்பு, மனுஷர் மேல உள்ள அன்பு, பிறரிடத்துல காண்பிக்கிற அன்பு, தேவன் மேல் உள்ள
விசுவாசம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தை குறித்து வாசிக்கும் போது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், தேவனிடத்துல அன்பு கூறுகிற அன்பு, இது குறைக்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதுதான் உபத்திரவம். 33 நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். சோ நம்ம வேடிக்கையாக்கப்படுகிறோம். நிந்தைகள், உபத்திரவங்கள், விசுவாசம் குறைகிற அளவுக்கு, பாதிக்கப்படுற அளவுக்கு, தேவன் மேல் உள்ள அன்பு, தேவன் பேரில் உள்ள விசுவாசம் பாதிக்கப்படுற அளவுக்கு நிந்தை உபத்திரவம் வரும்போது நம்ம வேடிக்கையாக்கப்படுகிறோம். அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆகிறோம். அதனால எதை உபத்திரவம், எதை நம்ம நிந்தை, அவமானம், நம்ம எதை சொல்லணும்னா, எதை போராட்டம்னு சொல்லணும்னா, விசுவாசம் தாக்கப்படுகிறதா. எபிரேயர் 11:34 ஒரு வகையில தாவீது குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கு. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எபிரேயர் 11:34 யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். நாமும் யுத்தத்தில் வல்லவர்களாகணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதே நேரத்தில் நாம் யுத்தம் பண்ணுவதற்கும் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். நினைக்கிறேன் ரோமர்ல தான் அந்த வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கிட்டார் இல்லையா? ஆதியாம புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. ஆதியாமத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியா 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது பிசாசுக்கு எதிர்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவர் தான் சிலுவையில நசுக்கிட்டாரு அவன் தலைய, அப்புறம் நம்ம காலால வேற அவனை நசுக்கணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் உடனே கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தான உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவனுடைய தலையை அவர் நசுக்கினார் சிலுவையில. ஓகே, ஆனா நாமும் பிசாசை நசுக்க வேண்டியது உண்டு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அது அவருடைய பக்கம். நாமும் இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் போராட வேண்டும். அவர் நசுக்கினார், நாமும் நசுக்கணும். அவர் நமக்காக யுத்தம் பண்றாரு, நாமும் அவரோடு கூட, ஏதோ தனித்து இல்ல, அவரோடு கூட அவருடைய பலத்தினால, பலவீனத்தில் பலன் கொண்டு யுத்தத்தில் வல்லவர்களாக அந்நியருடைய சேனைகளை முறியடிப்பதற்கு இந்த விசுவாச போராட்டத்துல நாம் போராட வேண்டும். இத எப்படி இதை நாம செய்யறது? 1 தீமோத்தேயு 1:18 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்தோம்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். நாம் போராடுவது 1 தீமோத்தேயு 1:18-19 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, நீ அவைகளை முன்னிட்டு, எவைகளை முன்னிட்டு? உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ போராட்டம் பண்ணணும். என்ன போராட்டம் பண்ணணும்? நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாய் இரு. அப்ப நான் விசுவாசம் உடையவனாக இருக்கணும். விசுவாசத்தை அவர் தான் துவக்கிறார், இயேசு கிறிஸ்து அவர் தான் முடிக்கிறார். விசுவாசம் ஆவியின் கனியாகவும் ஆவியின் வரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாச போராட்டத்துல, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, கோலியாத்துக்கு எதிர்த்து தாவீது சொன்னது போல 1 சாமுவேல் 17:45 சொன்னது போல, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நாம எதை இழந்துடாம எதை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு பவுல் சொன்னபடி விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவர்களாக இருக்க போராடணும். நல்மனசாட்சி, என்னுடைய மனசாட்சி எனக்கு என்ன சொல்லுது? கர்த்தருடைய தீபம், கர்த்தர் தந்த அந்த நெருப்பு நமக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்றோமா? விசுவாசத்தை காத்துக்கொள்றோமா? இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு 1 தீமோத்தேயு 1:19 விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் சொன்ன
மனசாட்சியை தள்ளிட்டானா விசுவாசம் அங்க சேதப்படும். அப்ப இந்த விசுவாச போராட்டத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றாரு. அவர் பிசாசுடைய தலையை நசுக்கி போட்டார். ஆனா நாம் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா நம்முடைய கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார். அப்ப நாம் சாத்தானை நசுக்க வேண்டிய பகுதி உண்டு. கர்த்தர் சாத்தானை நசுக்கின பகுதி இருக்கு. அவர் நமக்காக யுத்தம் பண்ற பகுதி இருக்கு. நாம் அவரோடு கூட இந்த ஆவிக்குரிய விசுவாச போராட்டத்துல நாம் போராட வேண்டிய பகுதி இருக்கு. நல் மனசாட்சியும் விசுவாசத்தையும் காத்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நம்ம விசுவாச போராட்டத்துல நல் மனசாட்சியை காத்து கொள்றதுல நல் மனசாட்சியை தள்ளிவிட்டா விசுவாசம் சேதப்படும். நான் போராட வேண்டியதுண்டு, நான் பிசாசை மிதிக்கணும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப நாம இச்சை அடக்கமாயிருப்பது, நல்மனசாட்சி உடையவர்களாய் இருப்பது, விசுவாசம் உடையவர்களாய் இருப்பது தான் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம், விசுவாச யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம். அதனால நம்ம இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறது. இது ஆவியானவர் நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பழம், ஆவியின் கனியில வருகிற ஒரு பழம். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாச, சாந்தம், இச்சை அடக்கம் என்கிற இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடிடுவேன். ஆகாயத்துல அடிக்கிறவனா சிலம்பம் பண்ணிடுவேன். சும்மா காத்துல அப்படி கம்பு சுத்திக்கிட்டு பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால நாம நிச்சயம் உள்ளவர்களாக, நிச்சயம் இல்லாதவர்களாக இல்ல, நிச்சயம் உள்ளவர்களாக, பெற்றுக்கொள்ளாதபடி இல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாம் ஆகாயத்தில் அடிக்கிறவர்களாக அல்ல, நாம் எதிரிய அட்டாக் பண்றதுக்கு, சிலம்பம் பண்ணுகிறதுக்கு, மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின், அந்த ஒழுக்க நெறிகள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் போராடுகிற இந்த யுத்தம் ரொம்ப முக்கியமானது. 1 தீமோத்தேயு 6:12 2 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டதை வேற கோணத்துல அது லைட்டா சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:12 நம்ம என்ன வாசித்தோம், இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்றேன். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுறார் பாருங்க, பிலிப்பியர் 3:12 நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதாவது எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்வது, நான் இதற்காக தான் பிடிக்கப்பட்டேன், அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறது. I press on to make it my own because Christ Jesus has made me his own. 2 தீமோத்தேயு 4:7 என்ன வாசித்தோம்? 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த கடைசியில பவுல் சொல்றத அவருடைய வாழ்க்கையில இருக்கிற 4 முக்கியமான பிரின்சிபலாக நாம் அப்போஸ்தலர் 20:24 வாசிக்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாச போராட்டத்துல கோலியாத்திற்கு எதிர்த்து, ஆவிக்குரிய கோலியாத்தை போன்ற இந்த யுத்தத்துல, கர்த்தருடைய நாமத்தை நம்பி போகிற இந்த யுத்தத்துல நாமும் இந்த 4 காரியங்களை, பவுலுடைய வாழ்க்கையில இருந்த இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய 4 பிரின்சிபல்ஸ், விதிமுறைகளாக நாம் வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மையும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் கிருபை அளிப்பார். அப்போஸ்தலர் 20:24 முதலாவது என்ன? அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் கட்டுகள், உபத்திரவம், எனக்கு வருகிற பிரச்சனைகள், இது ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படக்கூடாது. ஒரி என்கிற வார்த்தை, கவலை என்கிற வார்த்தை, அது நான் கவலைப்பட மாட்டேன். எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். முதலாவது. 2வது, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்னுடைய லைஃப், என் குடும்பம், என்னுடைய பிராணனை நான் அருமையாக நான் எண்ணக்கூடாது. 3வது, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும்.
4வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியம் என்னது? தேவனுடைய கிருபையின் நற்செய்தியை நான் பிரசங்கம் பண்ணணும். அதாவது வார்த்தையால சொல்லுவது மாத்திரம் இல்ல, பேதுரு எழுதுகிறது போல உங்களுடைய வார்த்தையின்றி போதனையின்றி ஆதாயப்படுத்த முடியும். வாழ்க்கையின் வாழ்வு முறையினாலும் அல்லது இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற முறையினாலும் தேவனுடைய கிருபையின் நற்செய்தியை நான் பறைசாற்ற வேண்டும், நான் கொண்டு செல்ல வேண்டும், இம்பாக்ட் பண்ணணும். அப்படி செய்யும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்னு சொல்றாரு அப்போஸ்தலர் 20. தீமோத்தேயுக்கு எழுதும் போது அதை நான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதை செய்வதற்கு நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. என் பிராணனை நான் அருமையா எண்ணக்கூடாது. நான் தான் மீ மை மை செல்ஃப், என்னுடையது, எனக்கானது, என் குடும்பம், என் ரத்தம், என் ஜாதி, இதையே நான் அருமையா நினைக்க கூடாது. லாபமானவைகளை குப்பையும் நஷ்டமா எண்ணணும். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கணும். அவ்வளவுதான். எனக்கு இப்ப 38 வயசு ஆகுதுன்னா எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்ன, எனக்கு நியமிக்கப்பட்ட கிரியை என்ன, என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கணும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி, லக்கை நோக்கி ஆசையாய் தொடருவேன். தேவனுடைய கிருபையின் நற்செய்தியை நான் எப்படியாவது சொல்லுவேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புறேன். அதை நான் நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்கிறதுக்கு நாம் போராட வேண்டும். அந்த போராட்டத்தை நம்ம இந்த தாவீது கோலியாத்தினிடத்துல நம்ம அந்த போராட்ட 7 பள்ளத்தாக்கு போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற 7 பள்ளத்தாக்குகளை நினைத்து பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துல நாம புறப்படுவோம். ஈசாய் தாவீதினிடத்துல அடையாளம் வாங்கி கொண்டு வர சொன்னாரு. ஆனா தாவீது தன்னுடைய ஈசாயினுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதரர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்கிற அடையாளத்தை வாங்கிட்டு வரதை காட்டிலும் எதிரியை வீழ்த்தி எதிரியினுடைய தலையை அவர் அடையாளமா வாங்கிட்டு வந்தார். அவர் சொன்னதை அவர் செஞ்சாரு. ஆனா ஈசாய் வாங்கிட்டு வர சொன்ன அடையாளம் வேறு, ஆனா கர்த்தர் கொடுத்த அடையாளம் வேற. தாவீது 54வது வசனம் 1 சாமுவேல் 17:54, தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான், அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீதுக்குன்னு ஒரு கூடாரமே அங்க இருக்கிற அளவுக்கு தாவீதுக்கு அங்க ராணுவத்துல ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. தாவீதுக்கென்று ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துல பெலிஸ்தனுடைய கோலியாத்தினுடைய ஆயுதங்களை தாவீது தன் கூடாரத்துல வைத்துட்டு அவங்க அடையாளத்தோடு தாவீது திரும்புறார். அதே போல நாமும் கர்த்தர் ஒருவேளை நமக்கு ஒரு அசைன்மெண்ட், இதை செய்யுங்க அப்படின்னு மனுஷர்கள் நம்ம கொடுக்கும்போது, அதை நம்ம உண்மையா செய்ய போகும்போது அதுக்கு பின்னால கர்த்தர் கிரியை செய்து நாம இன்னொரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறத நம்ம உணர முடியும். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நல் மனசாட்சி உடையவர்களாக இருப்போம், இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த நல்ல போராட்டத்தை போராடுகிறதுக்கு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறதற்கு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நான் பிராணன அருமையா எண்ண மாட்டேன், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல்ஸோட, ஒரு வேல்யூஸோட வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சுத்தமான அடுத்த கூட்டத்துல தாவீதினிடத்துல சவுல் என்ன காரியத்தை கொடுக்கிறதாக இஸ்ரவேல் ராணுவ வீரர்களுக்கு சொன்னாரு. என் பொண்ணை கொடுப்பேன், ஐஸ்வர்யவானாக்குவேன், சர்வ மானியம் கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த ரிவார்டு நமக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரிவார்டு, பலன்கள் என்னென்ன வேதத்தில் இருக்குது, இந்த நாட்களோடு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல போராடுவதற்கு, இது போராடுறதுனால என்ன எனக்கு பலன் இருக்கு, அந்த ரிவார்டுலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஏன்னா பந்தய சாலையில ஓடுறவங்க அவங்க அந்த பரிசை பெரும்படி ஓடுறாங்க. நமக்கு என்ன பரிசு வைக்கப்பட்டிருக்கு, எதுக்காக நான் போராடணும், அந்த பரிசை நான் பார்க்கணும், என்னென்ன பரிசு எனக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஓட்டம், நம்மளுடைய போராட்டம் அது இன்னும் உற்சாகம் அடையும். அதை அடுத்த கூட்டத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நமக்கு ஆக கடவுது. ஆண்டவருடைய தாயார் சொன்னது போல உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அவருடைய வார்த்தையின்படி நமக்கு ஆக கடவுது. அவருடைய வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களுக்கு தீமை அல்ல நன்மையை மாத்திரம் செய்கிற சர்வ வல்லமை உடைய சேனைகளுடைய கர்த்தராகிய தேவனே, பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறீர். எங்களுடைய
குறைகள் எல்லாம் உமக்கு தெரியும். உம்முடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லை. மனாசே தன்னை தாழ்த்தினதை நீ பார்க்கவில்லையா என்று நீர் சொன்னது போல, எவ்வளவோ மனாசே வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்தினான் என்பதை நீ பார்க்கலையா என்று நீ சொன்னது போல, தாழ்மை உள்ளவனுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர். தங்களுடைய பாவங்களை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நாங்கள் இரக்கம் பெறுகிறோம். உம்மிடத்திலே இரக்கங்கள் உண்டு ஆண்டவரே. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கு. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நாங்கள் உம்முடைய மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாங்கள் வந்து நிற்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டை வருகிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். பாவிகளாக எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில், விசுவாச போராட்டத்தில் நல்மனசாட்சி உடையவர்களாக, நாங்கள் விசுவாசம் உடையவர்களாக, இச்சையடக்கம் உள்ளவர்களாக இந்த கர்த்தருடைய யுத்தத்தை கர்த்தர் நடத்துகிறார். நீர் சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டீர். அதே நேரத்தில் சீக்கிரமாய் எங்களுடைய கால்களின் கீழே சாத்தானை நசுக்குகிறதற்கு எங்கள் கால்களின் கீழேயும் நீர் நசுக்குகிறீர். எங்கள் கால்களாலையும் பிசாசை நசுக்க வைக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடக்கும் போதுதான் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாங்கள் மிதிக்க முடியும். சிறிய பிரச்சனைகளை நாங்கள் கையாளும் போது, அவைகளில் நடக்கும் போது பெரிய பிரச்சனைகளை மிதித்து போடுகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் இன்னும் பலன் தாரும், இன்னும் கிருபையை தாரும், இன்னும் இரக்கங்களை தாரும். நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே. நீர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். இதெல்லாம் இந்த உலக பாடுகள் எங்களுக்கு லேசான உபத்திரவம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற உடைய வார்த்தையின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தை தாரும். உண்மையிலுள்ள அன்பும் உண்மையிலுள்ள விசுவாசமும் தாக்கப்படுகிற இந்த காலங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு இது தாக்கப்படுகிறது. ஆண்டவரே, வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை நம்பி விசுவாசித்து தாவீது புறப்பட்டு போனது போல கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் புறப்படுகிறோம். பலன் தாரும். எங்கள் வீட்டார் எங்கள் சத்துருக்கள், எங்கள் மாம்சமே எங்களுக்கு எதிரி, நாங்கள் வாழ்கிற இந்த உலகமே எங்களுக்கு எதிரி. ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்கள் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிப்பீராக. தனி ஜபத்தையும் வேத வாசிப்பையும் இன்னும் அதிகமாக்கும். இந்த வார்த்தையின்படியே எங்களை பலப்படுத்தும். இந்த ஜபத்தின்படியே ஒருவரை ஆசீர்வதியும். இதை உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.